எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. இந்த காலை பிரார்த்தனையில நம்ம ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அதாவது, என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. இது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. பொதுவா நாம செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு முக்கியமான தன்மை வந்து பேச்சு தான். பார்வை, பேச்சு, இது ரெண்டுமே நாம செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான செயல். இதுல பார்வையை நாம கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பார்வைய நாம சரியான தன்மையில செலுத்துறது கொஞ்சம் கஷ்டம். இறைவன் அருளால் அதுவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். பேச்சை வந்து நாம வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும். மனசுக்குள்ள கூட அவனை திட்டிக்கிட்டு வெளியில எதுவும் சொல்லாம இருந்துடலாம்ல. பேச்சுல நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த பேச்சுல நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒழுக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையை பேசுறது, நன்மையான நோக்கத்துக்காக பேசுறது, மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில பேசுறது, இதெல்லாம் தான் அடிப்படைகள். அதுக்கப்புறம் தான் தெளிவா பேசுறது, சத்தமா பேசுறது, மெதுவா பேசுறது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து உண்மையை பேசணும். நம்ம பேசுறதுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும், ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். வீணான பேச்சுக்கள் வந்து இதன் மூலமாக தவிர்க்கப்பட்டுவிடும். இப்போ பேச்சுக்கள்ல வந்து ஒரு பொறுமை இருக்க வேண்டும். அந்த பொறுமை இருந்தாதான் அந்த பேச்சு வந்து நன்மையா மாறுதா, தீமையா மாறுதா, என்னவா மாறுதுன்னு நம்ம தீர்மானிக்கணும்.
விபாசனால வந்து 10 செகண்ட் டிலே ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து 5 செகண்ட் டிலே ரூல்னு தான் ஆக்சுவலி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் வீக்குன்றனால நம்ம ஒரு 5 செகண்ட் சேர்த்து எடுத்துக்கணும். அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதை பேசுறதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஃபார்ம் 3ல ஒரு எண்ணம் ஒரு பாயிண்ட்ல தொடங்குது, அப்படி ஏறுதுல, ஏறி பீக் அடையுது இல்லையா, அதுல தான் ஒரு செயலை நாம செஞ்சிடறோம். அந்த பீக்ல வந்து மனம் 2உடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அது ஒரு பீக் ஸ்ட்ரீம், பீக்கை நோக்கி போகுது. அப்படி இறங்கிடுச்சுன்னா மனம் 2 கொஞ்சம் வீக் ஆயிடும். அடுத்து ஏறுற வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல தான் இருக்கும். இப்போ இந்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பீக் போகுது இல்லையா, ஒரு 10 செகண்டு, அந்த 10 செகண்ட் கொஞ்சம் டிலே பண்ணி பேசும்போது அவங்க என்ன பேசுனாங்க, நாம் என்ன பேச போறோம், இதனால என்ன பிரயோஜனம், இது நன்மையா, உண்மையா, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களா, நம்மளே மாட்டிப்போமா, இதெல்லாமே கொஞ்சம் டிலே பண்றது. ஆக்சுவலி இது வந்து இதுக்கு பேர் தான் பொறுமை. பொறுமைங்கிற என்னன்னா கவனம், சிந்தனை, இதை கொண்டுதான் பொறுமை வெளிப்பட முடியும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெளிப்பட்டுறணும். ஆனா இப்ப நம்ம வீக்கா இருக்கிறதுனால நாம ஒரு 5 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்து அதை பேசிடலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லா தவறுகளுமே இந்த 10 செகண்ட் நடக்கிறது தான். அந்த 10 செகண்ட் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 90% தவறுகளை குறைச்சிக்க முடியும். அந்த 10%ல நடக்கிற தவறுகளால இன்னைக்கு ஜெயில கூட பல பேர் இருக்காங்க. பல பேர் செத்தும் போயிருக்கிறாங்க. சரியா? உலகத்தில் நடந்த பல குழப்பங்களுக்கு காரணம் இந்த 10 செகண்ட் தான். மனித மனம் இரண்டினுடைய இயக்கத்தினுடைய அந்த எழுச்சியில மனம் இரண்டினுடைய அந்த கெட்ட பதிவுகள் ஒரு பேச்சா, ஒரு பார்வையா, ஒரு செயலா வெளிப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும். ஆக்சுவலி பொறுமை தான் நம்ம இயல்பா இருக்குன்னா 10 செகண்ட் தேவையில்லை. ஏன்னா நீங்க இயல்புலயே நல்லது தானே செய்ய முடியும். மனம் 2உடைய அந்த ஆழ அடுக்கு கிளீன் ஆயிடுச்சுன்னா நீங்க கெட்டதே செய்ய முடியாது. 10 செகண்ட் டிலே வந்து கெட்டதை செய்யறது வேணா பயன்படலாமே தவிர நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னா நல்லதுதான் செய்வீங்க. சரிங்களா? அப்ப இப்போதைக்கு நாம வந்து அப்படி இல்ல. நம்ம இயல்பு வந்து பொறுமையா இல்லாம இருக்குல்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 செகண்ட் டூ 10 செகண்ட் டிலே ரூல ஃபாலோ இதுல பேச்சுல. ஆக்சுவலி ஃபார்ம் 3 நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு இந்த இயல்பு தான் உருவாகுது. ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்றதுனால எண்ணங்கள், அதாவது மனதின் அடுக்குகள் கிளீன் ஆகுது. அதை தாண்டி நமக்கு ஒரு பொறுமை வளருது. நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம்ல எண்ணங்களோட இயல்பு என்னன்னு சொல்லிட்டு. அது ஏறும், கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அப்புறம் திருப்பி ஒரு ரைஸ் வரும். உன்னை விட இப்ப கொஞ்சம் கம்மியா தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்புறம் போயிடும். 3வது கம்மியா தான் இருக்கும், அப்புறம் போயிடும். இதுதான் எண்ணத்தோட இயல்பு. இதுதான் எண்ணத்தோட இயல்பு. எப்படி கண்டுபிடிச்சோம்? சென்சேஷன் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம். சென்சேஷன் வருது, அப்படியே போயிடுது. ரெஸ்பாண்ட் பண்ணணும், இன்னொரு இடத்துல அதே ஸ்ட்ரென்த்ல வரும். அதையும் ரெஸ்பாண்ட் பண்ணோம், அவ்வளவுதான், இவன் நம்ம அடிமடான்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ வரும். அதுக்கு தேவை ஒரு 4-5 ரெஸ்பான்ஸ் தான். அதுலயே அது செய்ய வேண்டியது நினைச்சதை செஞ்சிடும். இப்ப நம்ம ஃபார்ம் 3 என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? பொறுமையா இருக்க கத்துக்கிறோம். பொறுமையா இருக்கிறது கத்துக்கிறோம். ஸோ இப்போ கான்சியஸா நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃபார்ம் 3 பிராக்டிஸ் இந்த செஷன்ஸ், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசுறதா இருந்தாலும் நீங்க ஒரு 5 செகண்ட் டிலே பண்ணி பேசு. அவன் என்னன்னு நினைச்சுக்கிறட்டும். இவருக்கு ஒரு ஸ்லோ பிக்கப் இருக்கு போல, உடனே பேசணும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாங்க, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, 5 செகண்ட் டிலே ஆகுற ஒரு வியாதி இது, பிரெயின்ல வந்து 5 செகண்ட் லேட்டா தான் போகுதுன்னு கூட சொல்லிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யார் என்ன பேசினாலும் 5 செகண்ட். ஆக்சுவலி அந்த 5 செகண்ட்ல அவ்வளவு வேகமா எல்லாமே நடக்கும். 5 to 10 செகண்ட்ஸ்ல மனம் 2க்கு ஒரு அர்ஜ் இருக்கும், உடனே அதை செஞ்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாதுன்னு அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாது. பெரியவங்கலாம் சொல்லுவாங்களே, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், தண்ணியை குடி உட்காரும்பாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த டிலே தான்.
இந்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய மனம் ரெண்டுடைய அந்த இயல்பை நாம கொஞ்சம் அப்படி கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நடக்கும். பொய் சொல்றதை தவிர்த்திடலாம், மிகைப்படுத்துறதை தவிர்த்திடலாம், வீணான விஷயங்களை தவிர்த்திடலாம், மற்றவங்களை ஹர்ட் பண்றதை தவிர்த்திடலாம். இதெல்லாம் தவிர்த்தாலே நீங்க அந்த விஷயத்தை எப்படி பேச போறீங்கன்ற ஒரு சின்ன பிராக்டிஸ் கூட பண்ணிக்கலாம். நல்லா பேசணும், இந்த வார்த்தைக்கு பதில் இந்த வார்த்தை பயன்படுத்திடலாமே. ஏன்னா இப்ப எல்லாம் மக்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க, எப்படா இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான், இவன் மேல ஏதாவது ஒரு பழைய கேஸ் போட்டுடலான்னு தான் சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் இது அதுக்காக கிடையாது, நாம அந்த பேச்சுல ஒரு ஒழுக்கத்தை, ஒரு பொறுமையை கடைபிடிக்கும். இப்போ ஃபார்ம் 3 லிட்டரலி இந்த அடிப்படையிலையும் நம்ம ஹெல்ப் பண்ணும். அப்ப இறைவன்ட்ட நம்ம என்ன கேட்கிறோம், இறைவனே என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் ஞானங்களை கொண்டும் எனக்கு உதவி செய்வாயா. இறைவன் செஞ்ச உதவிதான் இன்னைக்கு நாம இதை பத்தி பேசிட்டு. இறைவன் அந்த பொறுமைய அவசியத்தை உணர்த்துறா, அந்த பொறுமை எப்படி செயல்படுத்தணும்னு விளக்கி சொல்றோம். இதுதான் விபாசனாவுடைய ஒரு மேன்மையான ஞானம். ரைட். ஸோ 5 to 10 seconds டிலே ரூல் எதா இருந்தாலும், நானே ஒரு கேள்வி கேட்டா கூட 5 செகண்ட் வெயிட் பண்ணு. ரொம்ப செகண்ட் வெயிட் பண்றீங்க, ஆனா பல நாட்களா வெயிட் பண்றீங்க, பல கேள்விகள் வரவே இல்லை. ஓகே. ஸோ அந்த 5 செகண்ட் முக்கியமா நம்ம ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளுடைய முக்கியமான உறவுகள். நம்ம நினைக்கிறவங்களாம் முக்கியமான, அவங்க தான் அதிகமா ஹர்ட் ஆவாங்க, அவங்க தான் அதிகமா நம்ம கூட பிரச்சனை பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அதுமாதிரி பண்ண மாட்டாங்க. நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் அந்த 5 நிமிஷத்துல இருக்கக்கூடிய விஷயத்த கூட பொறுத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு அதுக்கு அப்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க 5 வருஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீ அப்படி சொன்னேல, இன்னைக்குடா சொன்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அது இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கேன். நம்ம மறந்துடுவோம். நாம செஞ்ச செயல் உயிரோட்டமா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோட விளைவை நமக்கு கொடுக்காம போகவே போகாது. ஸோ இறைவனுக்கு நன்றி உணர்வோட நாம் இன்னைக்கு ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி நம்முடைய அக உலகத்திற்கு, நம்முடைய உண்மையான உலகத்திற்கு. இது வெளியில மாய உலகம், உள்ள உண்மையான உலகம், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய உலகம். நம்முடைய இறைவன் நமக்கான செய்திகளை, நமக்கான அரவணைப்பை, நமக்கான பாதுகாப்பை, நமக்கான வழிகாட்டலை, நமக்கான ஒரு அல்டிமேட் கம்ஃபர்ட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு உலகம் அக உலகம். உங்களுடைய உலகத்தினுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு நீங்களா உங்க உலகத்துக்குள்ள போங்க, உங்க படைப்பாளனை நோக்கி. விருப்ப உணர்வோடும் ஆர்வத்தோடும் கண்களை மூடி அக உலகத்துக்குள் திரும்ப வேண்டும். ஃபார்ம் 3 நாம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபார்ம் 3 தியரி நமக்கு தெரியணும். ஃபார்ம் 3 நோக்கம் மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்க செய்யக்கூடிய ஒரு நுட்பம். அந்த நுட்பத்தை நாம் செயல்படுத்துவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி தர இருக்கு. யாருக்கு? உயிராற்றலுக்கு, பிரபஞ்ச ஆற்றலுக்கு. அதில் அடிப்படையானது அதிட்டானா. மிக உறுதியான ஒரு அதிட்டானாவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஒரு சிலை போல உடலில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு அசைவையும் வெளிப்படுத்தா, அதே நேரத்தில் இறுக்கத்தோடு அதை செய்யாமல் தளர்வாக அதை செய்து உடலை சுகமான தன்மையில் நிலைநிறுத்துங்கள். மனதில் நோ ரெஸ்பான்ஸ் மோட் என்று சொல்லப்படக்கூடிய, மனதிலும் உடலிலும் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்று ஒரு பார்வையாளராக இருந்து அதனை கவனிப்பதுதான் நோ ரெஸ்பான்ஸ் மோட் இன் மைண்ட். எந்த ரியாக்ஷனும் பண்ண வேண்டாம். 6 நிகழ்வுகள் நிகழும் அக உலகில் நாம் இருக்கும்போது. மனம் மூச்சை கவனிக்கும், எண்ணங்கள் வரும் போகும், எழும் வீழும், பாடிலி சென்சேஷன்ஸ் வரும், தூக்கம் வரும், பிளாங்க்னஸ் வரும், வெளியில் ஏதாவது சத்தம் கேட்கப்படலாம். இந்த 6 விஷயங்களை நீங்க
எந்த ரியாக்ஷனும் பண்ணாம சும்மா மேலோட்டமா செயல் நோக்கங்களற்ற கவனத்தை கொண்டு பார்த்துவார். உறுதியான அதிட்டானாவோடு சரியான புரிதலோடு ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். கண்களை மூடிய நிலையில் தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து இந்த பேச்சில் பொறுமை என்பது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தரும். என்னுடைய சில எக்ஸ்பீரியன்சஸ், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது லஞ்ச் டைமு, ஒய்ஃப்ட்ட வந்து சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். 5 செகண்ட்ஸ் டிலே எடுத்துக்கிறேன். சாப்பாடு ரெடியான்னு கேட்குறது ஓகே தான், இன்னும் இப்படி நல்லா கேட்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டேன். ஆ சாப்பிடலாமே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பதில் சொன்னேன். ஒரே ஒரே கொஸ்டின் தான், அது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குது. ஸோ அந்த 5 செகண்ட் டிலேல நம்மளால் அதை செய்ய முடியும். பொறுமையா இருந்தா நம்ம எப்பயுமே அதை செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு நாள் பேஷண்ட் கிளினிக்ல வந்திருந்தார். அவர் வந்து செயின் ஸ்மோக்கர். அவர் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக், 2 பாக்கெட்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறத நிப்பாட்டிக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொன்னார். 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்தார், நிப்பாட்டவே இல்லை சார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணால் ட்ரீட்மெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சார், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கே வராதீங்க அப்படின்னு சொல்லலாம் தான் நினச்சேன். ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே. கொஞ்சம் கஷ்டம் தான் சார் அது. பட் இதை நிறுத்தலைன்னா நம்மளால வந்து எந்த நன்மையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு பெரிய மாற்றம். நம்மளால அந்த வார்த்தைன்னு இல்லை, அந்த அந்த 5 நிமிஷம் அந்த டிலேக்கு அப்புறம் ஒரு ஒரு அழகான தன்மை, ஒரு இறை பொருத்தத்தில் அமையக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா அவருக்கும் விடணும்னு தான் ஆசை, ஆனால் முடியல அவர்னால. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிலே. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு காரை வந்து ஒரு முறையற்ற தன்மையில் ஓட்டிட்டு வந்து அப்படியே அங்கே நிப்பாட்டினாரு. பயங்கர கோவம். ஆக்சுவலி இது ஓட்டக்கூடாது, சேஃபான முறை கிடையாது. கோவப்பட்டு அவரை திட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 5 செகண்ட் டிலே. ஓகே அப்படி விட்டாச்சு, அவர் ஒன்றும் பண்ணல. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. நான் அடுத்த தடவை வந்து கவனமா இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவரு என் பையனுடைய கிளாஸ்மேட்டுடைய அப்பா. அன்னைக்கு ஈவினிங் வந்து சும்மா இந்த பசங்கள்லாம் ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஒவ்வொரு பசங்க வீட்டுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் போற மாதிரி ஒரு ஈவெண்ட் இந்த கம்யூனிட்டியில் நடக்கும். இது ஒரு நெட்வொர்க் பில்டப்காக. பார்த்தா அன்னைக்கு வந்து ஒரு நண்பரோட வீட்டுக்கு நாங்க எல்லாருமே வந்திருந்தோம். அவரு அங்க வந்திருந்தாரு. அவரு பயங்கர இதா பேசுறாரு. நல்லா இதா பேசுறாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. காலையில ஏதோ அவசரத்துல அந்த மாரி வந்திருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள்லாம் வந்து அந்த மாரி செய்யல. சப்போஸ் காலையில அவர திட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன என்ன நடந்திருக்கும்? சி அவர் மேல தப்போ, நம்ம மேல தப்போ. அப்போ பொறுமையா இருக்கும்போதெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நன்மைகள் தவறி போகாம இருக்குது. பொறுமைங்கிறது வந்து ரொம்ப நல்ல குணம். பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ எப்பல்லாம் நம்ம பொறுமையா இருக்கிறோம், அப்பல்லாம் நமக்கு இறைவனுடைய பாதுகாப்பு இருக்குது, நன்மை இருக்குது, லேசான வாழ்க்கை இருக்குது. இந்த பொறுமையை செயல்படுத்துறதுக்கான நுட்பம், அது இறைவன் அறிவிக்கிறான். அந்த அந்த நுட்பங்கள்ல ஒண்ணுதான் இது. இது மட்டும் தான் சொல்லல. பட் இது ஒரு நுட்பம். ஸோ இன்னையிலிருந்து நம்ம சும்மா ஒரு ஃபன்னுக்காகவாவது இந்த 5 to 10 செகண்ட்ஸ் டிலேவை ஃபாலோ பண்ணுவோம். அது பண்றதுனால நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இறைவனர்களால அது நல்லபடியா நமக்கு அமையட்டும். தேங்க் யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.